உங்களுக்கே ஒரு ஷாக்கிங் கொடுக்குற நியூஸாக தான் இந்த நியூஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஆம்பளைங்கெல்லாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமாக கணவன்மார்கள் பெருமைப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. அது என்னென்னா, ஹஸ்பண்ட் அப்ரிஷியேஷன் டே. ஏப்ரல் மாதம் மூணாவது வார சனிக்கிழமையை ஹஸ்பண்ட் அப்ரிஷியேஷன் டேயாக கொண்டாடுறாங்க. இந்த வருஷம் ஏப்ரல் 18ஆம் தேதி அது விழுந்திருக்கு. என்னடா உலகத்தில் உமன்ஸ் டே, கேர்ள்ஸ் டே, மதர்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறாங்களே, நமக்குன்னு ஒன்றும் இல்லையா அப்படின்னு ஏக்கமாக இருந்த ஆம்பளைகளுக்கெல்லாம் இது ஒரு இனிப்பான செய்தி. ஹஸ்பண்ட் அப்ரிஷியேஷன் டே. அவர் செய்த தியாகம் குடும்பத்துக்காக, மனைவிக்கு செய்த ஒரு அன்புக்காக, குடும்பத்துக்கு செய்த ஒரு கடின உழைப்புக்காக அவருக்காண்டி ஒரு ஹஸ்பண்ட் அப்ரிஷியேஷன் டேன்னு கொண்டாடுறாங்க. கேட்கவே நல்லா இருக்குல்ல? ஆம்பளைக்குன்னு ஒரு இருக்குல்ல ஏதாச்சும் ஒன்று. அப்போ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹஸ்பண்ட் அப்ரிஷியேஷன் டே எப்போ கொண்டாடுறதுன்னா, இது 3rd சாட்டர்டே, ஏப்ரல் மாதத்தில் 3வது சனிக்கிழமை ஹஸ்பண்ட் அப்ரிஷியேஷன் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. இதில் இன்னொரு ஆச்சரியமான செய்தியை பாருங்கள். டாப் 5 செய்தி என்னென்னா, பெண்கள்லாம், உமன்ஸ் எல்லாம் அவங்க ஹஸ்பண்டை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களாம். டாப் 5 விஷயத்தில். அது என்னென்னு பாருங்கள். ஹீ இஸ் சப்போர்ட்டிவ் ஃபார் மை கோல்ஸ் அண்ட் டிசைர்ஸ். பெண்களோட அவங்க கோலையும் அச்சீவ் பண்ணுறதுல, அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுறதில் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 52% பெண்கள் சொல்லியிருக்காங்க. அவர் ஸ்மார்ட்டாக இருக்கார் அப்படின்னு 56% பெண்கள் சொல்லியிருக்காங்க. ஹீ மேக்ஸ் மீ லாஃப். அவர் என்னை சிரிப்பு வைப்பார், எப்போதுமே சந்தோஷமாக வச்சுக்கிறாரு அப்படின்னு 61% பெண்கள் சொல்லியிருக்காங்க. ஐ கேன் பி மை செல்ஃப் அரவுண்ட் ஹிம். நான் நானாகவே இருக்கிறேன், என்னை நானாகவே இருக்க விடுறார் அப்படின்னு 62% பெண்கள் சொல்லியிருக்காங்க. இஸ் ஹார்ட் ஒர்க்கர். அவர் கடினமான உழைப்பாளி அப்படின்னு 69% பெண்கள் தங்களுடைய கணவரை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. பாராட்டினது மட்டும் கேட்டால் எப்படி? இது இல்லாமையா அவங்களுக்கு கோபம் உண்டாக்குறது. 5 டாப் 5 பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். பெண்களுக்கு ஆண்களால் தொந்தரவு இல்லைன்னா கோபம் எதனால உண்டாகுதுன்னு பார்ப்போமா? செலக்டிவ் லிசனிங். ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்க மாட்டேங்கிறாரு. சில விஷயங்களை கேட்குறாரு, சில விஷயங்களை அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு, காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு 47% பெண்கள் சொல்லியிருக்காங்க. கொரட்டை விடுறாராம், ஸ்னாரிங். 46% பெண்களோட கம்ப்ளைண்ட் அதாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, இது ஏப்ப விடுறாராம், மூக்க நோண்டுறாராம், அப்புறம் வாயு விடுறாராம், குசு போடுறாராம். அதனால எனக்கு கோபமாக இருக்குது அப்படின்னு 25% பெண்கள் சொல்லியிருக்கிறாங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாரு, முன்ன ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னு 21% பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னென்னா, நெக்லெக்ட் ஹவுஸ் ஹோல்ட் கோர்ஸ். வீட்டு வேலையில் செய்ய மாட்டேங்கிறாராம். வீட்டில் உள்ள விஷயத்தை மதிக்கிறார்ல அப்படின்னு 20% பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எது எப்படியா இருந்தால் என்ன, ஆண்களுக்குன்னு ஒரு நாள் வந்திருக்கு, கணவன்மார்கள் ஒரு கொண்டாட வேண்டிய நாள் வந்திருக்கு, கொண்டாடுவோம். மனைவிமார்களும் தங்கள் கணவன்மார்களை இந்த நாளில் கொண்டாடுங்கள். கொண்டாடுற மாதிரியாச்சும் நடிங்க. தேங்க்யூ. கேட்டதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.